பொறுமையாடா. எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். இருந்ததுപോലെ இப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஒன்றாக கூட்டி இந்த தேவ மாதாவின் பாதத்தில் பாத காணிக்கை மக்களை விரைவாக கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றே. வலது காயங்களை ஏற்றீர், சிலுவை மரணத்தை ஏற்றீர். இதோ இந்த வேளையில் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே உம் பாதம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ உம்முடைய காயங்கள் எங்கள் மனதிற்கு ஆறுதலை தருகிறது. உமது கைகளிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம், விழாவிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம், முள்முடி சூட்டப்பட்டதனால் தலையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் எங்களை வாழ்வடைய செய்கின்றது. இதோ சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவரே. இதோ பல்வேறு வேதனைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, தேவைகளோடு நாங்கள் நம்முடைய திருப்பயணத்திலே நாங்கள் பங்கேற்று இந்த ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் எங்கள் பிள்ளைகளை உம் பாதம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உற்றார் உறவினர்களை உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த வேளையில் நாங்கள் மன்னிப்பை பிறருக்கு வழங்க, பிறரிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய புண்ணியத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நன்மை செய்ய நாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, நாங்கள் பிறருக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்க, நாங்கள் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆண்டவரே,
என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த திருப்பயணத்தில் கலந்து கொண்ட எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் உடல் உள்ள நோய்கள் அனைத்தையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது இரத்தத்தால் உமது காயத்தால் எங்களுக்கு நற்சுகத்தை அளிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இதோ உமது திருச்சிலுவை எங்களுக்கு உமது மீட்பை அளிக்கக்கூடிய, உம்மிடமிருந்து எங்களுக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய சின்னமாக இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கிற எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து தீர்த்தமோடு கருணீயாகும்படி வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு கருமீயாகும்படி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்ந்து நீதி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்ந்து நீதி புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பையும் பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிலவில் வாழின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். தவக்கால திருப்பயணமாக எமது ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். செவல் மாநகர் இறைமக்கள் மனமாற்றம் அடைந்து பழைய பாவ வாழ்விலிருந்து விலகி புதிய எண்ணங்களை மனதில் விதைக்கும் போது புது வாழ்வு ஒன்று மலர்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள இத்தவக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கின்றது. மாற்றம் ஒன்றே மாறாதது.
மாற்றத்திற்கு உட்படாதது அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கையை நமக்கு தருகின்றது. இன்றைய நற்செய்தியில் பாவ வழியை விட்டு விலகி மனமாற்றம் பெறும்போது புது வாழ்வு இறைவனால் அருளப்படும் என்பதை இயேசு உவமையாக உணர்த்துகின்றார். பாவத்தின் நிமித்தம் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என இறைவன் விரும்புவது இல்லை. பாவத்தின் பாதையிலிருந்து விலகி நற்பாதையில் பாதம் பதிக்கவே இறைவன் எதிர்பார்க்கின்றார். தவறிழைக்கா மனிதன் இல்லை, திருத்த இயலா தவறுகள் இல்லை. எனவே நமது பாவங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள தரப்பட்டுள்ள வாய்ப்புதான் இத்தவக்காலம். வெட்டப்பட வேண்டிய மரத்திற்கு கிடைக்கப்பட்ட மறுவாய்ப்பு உரத்தாலும் எருவாலும் நிலைநிறுத்தப்படுவது போல நமது மனமாற்றம் அடைந்த வாழ்வும் ஜெபத்தாலும் தவத்தாலும் கனி கொடுக்க வேண்டும் என்பதனை மனதில் இருத்தி இப்பலியில் இணைவோம். தகுதியோடு இப்பலியை ஒப்புக் கொடுக்க நமது தகுதியற்ற குற்றங்குறைகள் பாவங்களுக்காக மனவிருந்தி இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கு முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணான் உண்புகள் இறைவேண்டல்கள் இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் வழங்குகின்றீர். எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைமுத்துக்கள் 1 முதல் 8a முடிய, மேலும் 13 முதல் 15 முடிய. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைமுத்துக்கள் 1 முதல் 8a முடிய, மேலும் 13 முதல் 15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இந்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஒட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார்.
அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான இடம் என்றார். அவர் மேலும், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்கி அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனம் 1 முதல் 6 முடிய, மேலும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். இயேசுவே கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். இறைவனின் வார்த்தையை கேட்டிடு, அதன்படி வாழ்ந்து சிறந்திடு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கே உமக்கே. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய.
அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இறை வசனங்கள் அனைத்தும் நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. ஒரே உணவை நாம் உட்கொண்டே இருந்தாலும், அது நமக்கு எவ்வளவுதான் பிடித்த உணவாக இருந்தாலும் அது ஒரு நாள் வெறுத்துவிடும். எல்லா நாளும் இட்லியா காலையில சாப்பிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லா நாளும் வெறும் சாம்பாரே சாப்பிட்டா எப்படி இருக்கும், கஷ்டம். ஒரு ஒன்றை நாம் மாற்றி உண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு சுவையான ஒன்றாக இருக்கும். எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்குங்கிறதுக்காக 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டா சீக்கிரம் மாரடைப்பு வந்துடும், அப்படிதானே? அதனால அதை எப்போ சாப்பிடணுமோ அப்ப சாப்பிட்டாதான் அதற்கு சுவையும் அதன் மேல் ஆசையும் நமக்கு எப்போதும் இருக்கும். அதுபோல நமக்கு ஒரு Dress பிடிச்சிருக்குதுன்னா அந்த ஒரே ட்ரெஸ்ஸை எல்லா நாளும் போட முடியுமா? அப்படிதானே? சத்தியமா நமக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு பிடிச்ச Dress இருந்தாலும் பீரோ நிறைய Dress இல்லை அப்படின்னு வச்சிருந்தாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க போடுறீங்க, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதை போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேரை மாறுதலா போடலாம் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரே மாதிரியாக சென்று கொண்டே இருப்பது. வாழ்கிறோம், எதற்கோ வாழ்கிறோம், இன்னைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு கஷ்டத்தோடு வாழ்வதும் அல்ல வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் இறைவன் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார். அது வெறும் பாவ வாழ்க்கை மட்டுமல்ல. நம்ம பிறந்த குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே நம்ம விரும்புவாங்க. ஆனா அதே பிறந்த குழந்தை வளராம அப்படியே இருந்தா அதிசய பிறவியாக்கிடுவாங்க நம்மள, அப்படிதானே? அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு வளரணும், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு வயதிற்கு வர வேண்டும், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு அது செல்ல வேண்டும். அதுதான் ஒரு வளர்ச்சி. அந்த மாற்றத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு பிறந்த குழந்தை அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், என்னதான் நமக்கு பிறந்த குழந்தைங்க மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு அன்பு இருந்தாலும்
அதே குழந்தை மாதிரியே அப்படியே இருந்தா அந்த குழந்தை மேல நமக்கு விருப்பம் வராது, வெறுப்பு வரும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் கூட. ஏதோ ஒன்றை நாம் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வெறுக்கப்பட்டு விடுவோம். எதையாவது ஒன்றை புதிதாக எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நமக்கு தருவது மனமாற்றம். அப்படிப்பட்ட மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும். மனிதன் நல்லா வாழ வேண்டும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தான் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்து தவறுக்கு மேல் தவறை செய்து கொண்டே வாழ்ந்து விட்டான், இறந்து விட்டான் அப்படின்னா அது நிலை வாழ்வுக்கான ஒரு வழி கிடையாது. தவறு செய்கின்ற மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கழுகு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய இறகுகளை அதுவே தன்னுடைய வாயால கொத்தி அது எல்லாற்றையும் எரிந்து விட்டு புதிய ஒன்றை அது பற்றி கொள்ளும். வண்ணத்து பூச்சி அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டால்தான், முட்டையிலிருந்து ஒரு ஒரு பூச்சியாக மாறினால்தான் அந்த பூச்சி மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அது அப்படியே ஒரு முட்டையாக இருந்தது என்று சொன்னால் அது ஒன்றும் ஒரு காட்சி பொருளாகவே மாறிவிடும். நம்ம வீட்டுல வளர்க்குற கோழி இடுகின்ற முட்டை என்ன பண்ணணும்? குஞ்சு பொரிக்கணும். இல்லாட்டி அந்த முட்டை பேர் என்ன முட்டை? கூமுட்டை அப்படின்னு பேர் வந்து. அப்போ அதனுடைய இயல்பு நிலைக்கு அது வரணும். மனிதர்களாகிய நமக்கும் அப்படித்தான். தவறு செய்து விட்டோம், நாம் ஒன்றை செய்து கொண்டு அப்படியே இருந்து விடுவதல்ல வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்து விட்டோம், ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மிக எளிதாக எல்லாரும் சாரி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடறோம். ஆனா அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது, அதற்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறோம். அதாவது குற்றம் செய்கின்ற அந்த உணர்வு நமக்குள், ஐயோ தவறு செய்து விட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்த குற்ற உணர்வுல இருந்து நம்ம அதை ஒரு பொருட்படுத்துறதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொல்லுகிறாங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருப்பதாலே நாம் மிகுந்த விளைச்சலை கொடுக்க முடியும். எப்போ மனிதன் ஆண்டவரை விட்டு வெளியே போகும் நினைச்சானோ அப்பவே அவன் கஷ்டப்பட்டான். அவனால சரியான ஒரு கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியல. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் எல்லோருமே தண்டிக்கப்படுவது இல்லை. நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை நிச்சயம் என்பதெல்லாம் இல்லை. காத்திருக்கின்றான், நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கமே யாரை அழைக்க வந்தேன் என்று சொல்லுவார்? யார? பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்வார். அதுக்காண்டி நம்ம சாகும் வர பாவியாவே இருப்பது நல்லதா? இல்லை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தோட்ட தொழிலாளர் அவர் இன்னும் அந்த முதலாளிகிட்ட சொல்றதான், இன்னும் கொஞ்சம் காத்திருப்போமே அப்படின்னு சொல்லுகிறான். இன்னும் நான் அதுக்கு இன்னும் ஒர்க் பண்றேன், இன்னும் நல்ல வேலை செய்யறேன், நல்ல உரம் போடுறேன், இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம் என்பது அந்த தொழிலாளருடைய ஒரு எண்ணத்தை போலதான் கடவுளுடைய எண்ணமும் இருக்கிறது. நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்ல உடனடியாக தண்டிக்கப்படுவதில்லை. நீ செய்த தவறுக்கு தான் நீ தண்டனை பெறுகிறாய் என்பதல்ல. ஆனால் எப்பொழுது நாம் தவறு செய்து அதை உணர்ந்து மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் ஒரு புதிய வாழ்வுக்குள் வந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம். சக்கேயுனுடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்லுகிறது. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த உடனே அவன் செய்த செயல் அவ்வாறுதான் இருந்தது. தான் செய்த தவறை எல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு புதிய வாழ்வை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போதுதான் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கின்ற வேத வசனத்தை இறைவன் அங்கே தருகிறான். அன்புக்குரியவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இறைவன் நம்ம எதிர்பார்த்திருப்பது அதுதான். நீ என்னைக்கு விளைச்சலை தரப்போகிறாய், நீ என்னைக்கு உன்னுடைய கனியை தரப்போகிறாய், என்று உன்னுடைய ஆன்மாவை நீ காத்துக்கொள்ள போகிறாய் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் பாவம் செய்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்ல, மாறாக அவற்றிலிருந்து புது படைப்பாக மாறி தெளிந்த நீராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புகிறான். நாம் செய்கின்ற தண்டனைகளை உடனடியாக இறைவன் தண்டிப்பதில்லை. அவற்றை காலத்துக்கு காத்திருந்து அவர் நம்முடைய மனமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம சிலுவைப்பாதை, உன்னை தவக்கால திருப்பயணம், தவக்கால தவ ஒருத்தல் முயற்சிகள் என எல்லாம் நம்ம நல்லா செய்கிறோம். செஞ்சு அந்த மாற்றம், இன்னைக்கு கூட அந்த குடிநோய் என்பது இந்த வரும்பொழுது நல்லா வச்சிருந்தாங்க. அந்த குடிநோய் என்பது வெறும் 40 நாளுக்கு மட்டும் அல்ல. அதுல இருந்து நான் 40 நாள் மட்டும் குடிக்காம இருப்பேன், 40 நாள் மட்டும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நினைப்பதில் அல்ல மாற்றம். முழுமையாக மாறுவதுதான் நிலையான மாற்றம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறார், சிறந்த கனி கொடுக்க வேண்டும் என்று. அந்த கனி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் நம் வாழ்க்கையில் நம்மை மாற்றி திருத்திக் கொள்ளுகின்ற போதுதான். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா அழிந்து விடும் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்றது எல்லாமே நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொள்ள, நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் உள்ளே செவல்பட்டி நகருக்குள் வருகின்ற போது, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மறைக்கல்வி குழந்தைகள், இளையோர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் ஒரு சிறந்த காட்சியை நமக்கு அவருடைய நடிப்பு வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதிலிருந்து 3 கேள்விகளானது கேட்கப்படுகிறது. அதை சொல்பவர்களுக்கு பரிசானது வழங்கப்படும். பிறருக்கு உதவுதல் என்ற காட்சியில் இடம்பெற்றுள்ள இறை வார்த்தை எது? இங்க வந்து சொன்னாதான் சொல்லுங்க. சரிதான், தெரியாது இருக்கட்டும். அருள் தந்தை அவர்கள் அவர்களுக்கு பரிசு வந்து தீர்ப்பிடுதல் என்ற காட்சியில் இடம்பெற்றுள்ள இறை வார்த்தை எது? தீர்ப்பிடுதல் என்ற காட்சியில் இடம்பெற்றுள்ள இறை வார்த்தை எது? முதல் காட்சியில இருந்தது. சரி, இங்க வந்து சொன்னாங்க. வாங்க வாங்க, பரிசு வாங்க. கரவு செய்திக்கு அவர்களுக்கு நன்றி. மூன்றாவது காட்சியில் இடம்பெற்றிருந்த காட்சியினுடைய செய்தி என்ன? இங்கதான். சரியாக தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு செவல்பட்டியா ஏகா செவல்பட்டியா காமநாயக்க முடியாது சார். சிறப்பு. அன்பிற்குரியவர்களே, திருப்பயணம் என்ன திருப்பயணம்னு வர்றீங்க? உட்காருங்க. காமநாயக்கம்பட்டியிலிருந்து கிளம்பி வரையில அல்லது ஒவ்வொரு கிராமத்துக்கு நம்ம போகையில என்ன திருப்பயணம்னு சொல்றோம்? நற்செய்தி அறிவிப்பு திருப்பயணம். தவக்கால நோட்டீஸ்ல நல்ல பேரோட போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன நற்செய்தி அறிவிக்கிறீங்க? ஜெயமால சொல்லிட்டு வரீங்க. அது முன்னால ஒரு 10 பேர் மட்டும், அதையும் சொல்லிட்டேன். முன்னால நிறைய பேர் சேர்ந்து முதல் பகுதியை சொல்லுங்க, பின்னால கேட்கும் நிறைய பேர் சேர்ந்து பின்பகுதியை சொல்லுவாங்கன்னா
வியான்னு ஒருத்தர் எதையாவது பேசிட்டே சொல்லிக்கிட்டு வர்றீங்க, மீதி உள்ளதெல்லாம் பின்னால கேட்காம அவங்க ஊர் பயணம் தான் போகுது, நற்செய்தி பயணமா இருக்கிறது இல்லை. அப்படித்தானே? கேட்டா தானே பதில் சொல்லுவாங்க ஜெபமாலையில. ஆக அது ஒரு ஜெபமாலை நடக்குது. அப்புறம் வேற என்ன நற்செய்தி பயணம்? ஒண்ணும் இல்லை. ஆனா வந்த இடத்துல வந்த ஊர்க்காரங்க அதை தயார் பண்றாங்க. நற்செய்தி பயணம் அறிவிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்வும் பயணம்தான். உங்கள் வாழ்வும் நற்செய்தி தான். வாழ்வும் நற்செய்தி அறிவிக்கின்ற முயற்சி தான். ஆக இந்த கிறிஸ்தவங்க இந்த தவ காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெப முயற்சியோட தவ முயற்சிகளோட பயணம் போறாங்களே அப்படின்னு பார்க்கிற சிலருக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட, வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட, கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலருக்கு கூட அந்த தூண்டுதல் வரும் என்றால் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதனால நீங்க ஜெபம் செய்தாதான் நற்செய்தின்றது இல்லை, மௌனமாகவே நற்செய்தி அறிவிக்கப்பட முடியும். அது ஒண்ணு. அதை கடந்து நாம் அறிவிக்கின்ற நற்செய்தி பலருக்கு ஏதாவது பயனுள்ள விதத்திலே, அது மனதிலே சில கருத்துக்களை, எண்ணங்களை தூண்டுவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இங்க நம்முடைய மறைக்கல்வி குழந்தைகள் செய்திருக்கிற ஏற்பாடு. பல நிலைகளிலே பலரை நிறுத்தி, நான் கூட பின்பகுதியா வந்தேன். நான் உங்களோட இன்னைக்கு நடக்கல. பைக்கில் வந்து பார்த்த உடனே ஒரு சாமி உட்கார்ந்துருந்தாரு. அப்ப நம்ம சின்ன சாமி மாதிரி இல்லையே, வேற ஏதோ ஒரு ஊர் ஃபாதர் வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, பாவசங்கீர்த்தன பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப பயபக்தியா இருக்கிறா. எந்த ஒரு ஃபாதரா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து திரும்பினா, ஓ எந்த கோஸ்ட் பாஸ்டர் போல இருக்கு, அவன் பாவசங்கீர்த்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு பார்த்தேன். ஒரு மீசையும் கப்புன்னு வளர்த்துக்கிட்டு ஒருத்தர் அங்கேயே போட்டுட்டு உட்கார்ந்துருந்தார். அவர் சொல்ல வந்த விஷயம் வேறு ஒன்றாக இருந்தாலும், அதாவது ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற நிலை வாழ்வு, நிறை வாழ்வு, நிலையான, அது நிரந்தரமான மாற்றங்களுக்கான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று தீர்ப்பிடுதலை பற்றி அங்கு மனம் திரும்பு, நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள், கடவுளோடும் மனிதரோடும் பாவங்களை விடுத்து இணைப்பை, இறைவனோடு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள் என்று அந்த ஸ்டால்ல மனம் திரும்பி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள் என்று ஒரு வாசகத்தை அங்கு பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, அப்படி நல்ல நற்செய்தி பயணமாக அமைய இந்த செவல்பட்டி இறை மக்கள் சமூகம் நமக்கு தூண்டுதலாக அமைந்திருக்கிறது. ஆனால் அது மனதிலே நிலை நிறுத்துகின்ற விதத்திலே, நிரந்தரமான மாற்றத்தை தருகின்ற விதத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் இடையில அருள் தந்தை மறையுரையில குறிப்பிட்டாங்க. வருகிற வெளியிலே பார்த்த ஒரு வசனம், இந்த 40 நாட்களுக்கு மட்டும் தானா மனமாற்றம் என்பது? அது குடியிலிருந்து மாறினாலும் சரி, இல்ல பழியிலிருந்து, பாவங்களிலிருந்து மாறினாலும் சரி, இது 40 நாளைக்கு தானா? அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திருடின்ற கதை தானா என்ற நிலை மாறிவிடக்கூடாது. நிரந்தரமான அமைதி அல்லது மாற்றம், ஒப்புரவு, இறைவனுடைய நிலை உறவிற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று, அதுதான் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியாகவும், நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, நற்செய்தியில் வாழ தூண்டுகிற ஒரு பயணமாகவும் நிறைந்திருக்கிறது. எனவே செவல்பட்டி நிர்வாக இறை மக்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், மறைக்கல்வி குழுவினருக்கும் நமது அன்பான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அப்படியே அமர்ந்திருப்போம். அந்த நேரத்துல ஆசீர்வாதம் முடிஞ்ச பிறகு அப்படியே உட்காந்துருக்குன்னா இப்படி இருந்துடாதே. ஆசீர்வாதம் முடிஞ்ச பிறகு அப்படியே இருக்க, நமக்கு டீ மண் மற்ற காரியங்கள், பசியில வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்படித்தானே தவக்காலத்துல அந்த பன் மற்ற காரியங்களை அவர்கள் பகிர்ந்தளிக்கிறார்கள். எனவே இறை மக்கள் அனைவரும் இறை ஆசிருக்கு எழுந்திருந்து நாம் அப்படியே இருந்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த மாலை உணவை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்கிற நாங்கள்
அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உமது மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. செவல் மாநகர் திருத்தலத்தில் மாட்டும் தேங்கி மேலான சிம்பாசனத்தில் கிருபாசனங்கள் எழுந்தருளி இருக்கிற சிஷ்ட அந்தோணியாரே, பரிசுத்த தன விளங்கும் நீலே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தே துன்பப்படர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சரவணபர்தி அச்சிஷ்ட அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள வைப்பரே, பசாசுகளை மிரட்டி ஒட்டுபவரே, திருச்சபையின் கருணைகள் நாடி ஆண்டவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷ நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பையும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதாமாதாக்கள் பாராட்டுவார்கள். உம்மை தேடி வந்த நிற்பாய்க்கர் பேரில் தேவாயிரும் படுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்க விட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நிறையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்கள்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடிகளும் பரிசுத்த வெண்மையும் பெயதான தாவரமே, தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே முதிர்மான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிழி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ? ஐயா, எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் இந்த உணவை எங்களுக்கு இந்த அளித்தவர்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களே நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, ஜெருசலேமுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் நமஸ்காரமும் கடவுளே. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. அச்சிஷ்ட அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரிதாபம்